வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சண்டே ஸ்பெஷல் ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னு கேட்டிங்களா, நம்ம ஃபேவரட் ஹீரோ இன்க்ரீடியன்ட் இதுதான் ப்ரானு. இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கல்லுப்பு, இவ்வளோ தான் இந்த ரெசிபிக்கு தேவை. இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான செமி கிரேவி ப்ரான் செய்ய போகிறோம். சரிங்களா, ப்ரான் செமி கிரேவி மசாலா. ஓகேங்களா, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரான் கிரேவி பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சரிங்களா, எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஒரே தடவையாக ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெங்காயம் போட்டாச்சு இல்லையா, இப்போ வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், எடுத்து வச்சுருக்கேன் கல்லுப்பு, இதுவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு இந்த பச்சை வாசனை போகணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை, மஞ்சள் தூள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து இதை ஒரு 10 நிமிஷம் இப்படியே சாட்டே பண்ணுங்கள். தண்ணி ஊற்றாமல் சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே தெரியும், நல்லா ஒரு மாதிரி தொக்கு பதத்தில் வரும். அந்த நேரத்தில் தேவையான அளவு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி, ரொம்ப ஊற்றக்கூடாது, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி திரும்பவும் இதை கிரேவி மாதிரி ரெடியான பிறகு கடைசியாக ப்ரான்ஸ் போடலாம். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ரான் கிரேவிக்கு வந்து தேவையான அளவு நான் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் 1.5 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது ஸ்லோ பண்ணி நல்லா குக் ஆகட்டும். குக் ஆன பிறகு நம்ம இறா வந்து இதில் சேர்த்துடலாம். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ரான் மசாலா தயாராகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ப்ரானு, இதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இறா போட்ட உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். சரிங்களா, நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது 10 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் 10 நிமிஷத்தில் மொத்த எண்ணெயும் மேலே வந்துடும். சரிங்களா, அட்டகாசமான ப்ரான் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்க, நல்லா முந்திரி பருப்பு மாதிரி ப்ரான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா. இதே மாதிரி தான் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாட்டா, பை பாய், டேக் கேர்.